என்னான்னு கேட்டிருக்காரு. இப்போ வாழை மரம் ஆணா பெண்ணான்னு கேட்கும்போது, "வாழையடி வாழையா வளரணும்" என்று நம் சாஸ்திரம் சொல்லுது. ஒரு வாழ்த்தும்போது வாழையடி வாழையா வாழணும்னு சொல்லுது. வாழைக்கு காரகம் யார் என்று பார்க்கும்போது, பசுமைக்கு காரகம் புதன். ஆனா, வாழைக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சந்திர பகவான் தான். ஏன்னா சந்திரன் தாய் காரகன். தாய் என்றாவே பெண் தானே. பெண் தான் தாய் என்று சொல்லக்கூடிய தாய். அப்ப சந்திரன் வந்து ஒரு பெண் கிரகம் தான். ஆண் கிரகம் கிடையாது. தாய்மை என்றாவே பெண். தாய்மை போற்றக்கூடியது ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு தன்மை. வாழை மரம் என்பது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியதாக தான் அதோட தன்மையை உணர்த்துது நமக்கு. இப்போ வாழை மரம் ஆணா பெண்ணானா பெண் தான் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஏன் அப்படின்னா, பெண் தான் வந்து ஒரு இடத்துல இருக்காது. பிறக்கிறது ஒரு இடம், போகிறது ஒரு இடம், கடைசியாக வாழ்கிறது ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி புகுந்த வீடு, பிறந்த பிறந்த வீடு, புகுந்த வீடு 2 வீடுகள் உண்டு என்ற ஒரு தன்மை உண்டு பெண்ணுக்கு. அதே மாதிரி வாழை மரமும் நடுற இடத்துலைக்கு ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணி அதை நடுறாருன்னா, அந்த இடத்துலைக்கு அது இருக்காது. அது எங்கே போய் சேருதுன்னே தெரியாது. அது வந்து வேறு இடத்துக்கு போகக்கூடியது அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தத்தை இந்த வாழை மரம் நமக்கு விளக்குது. அப்போ இந்த வாழை மரம் அனைத்து நற்காரியங்களுக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். எத்தனை விதமான பழங்கள் அது இருந்தாலும் அந்த பழங்கள், அதாவது வாழை காயாக இருக்கும்போது அது சந்திரனோட காரகத்துவம் தான். வாழை மரமாக இருக்கும்போது சந்திரனோட காரகத்துவம் தான். அப்போ அது பழமாகும்போது குருவோட காரகத்துவம் சிறப்பு பெறுகிறது. ஐயா சொல்லியிருந்தாரு, அரிசி வெள்ளையாக இருக்கும்போது சந்திரனோட காரகத்துவம், அதில் வந்து அரிசியோட மஞ்சள் கலக்கும்போது குருவோட காரகத்துவம் ஆயிடுது. அதே மாதிரி பால் என்பது சந்திரனோட காரகத்துவம், அதோட கலப்படம் செய்யும்போது ஒவ்வொன்றும் காரகத்துவம் மாறும் என்ற ஒரு தத்துவார்த்தத்தை அழகாக சொல்லியிருந்தார். உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வாழைப்பழம் இல்லாமல் நைவேத்திய பூஜைகள் செய்வதில்லை. உண்மைதான். ஒரு பழம், தேங்காய் இல்லாமல், வெத்தலை பாக்கு இல்லாமல் எந்த ஒரு பூஜைக்கும் இது இது வைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கணும்னா கூட அது வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்குது. இதற்கு காரணம் ஒரே கிரகம்தான் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இது மிகப்பெரிய உண்மை. ஒரே கிரகம்னா அது என்ன? சுப நிகழ்வுக்கு நம்ம எந்த கிரகத்தை எடுக்கிறோம்? முக்கியமாக குரு பகவானோட நிலைப்பாடை மட்டும் தான் எடுக்கிறோம். குரு தான் சுப கிரகத்துக்கு ஒரு அவரோட பார்வை தான் நமக்கு நன்மை அளிக்கும்னு சொல்கிறோம். குரு பகவானோட பார்வை தான். சந்திரன் வந்து மனசுக்காரங்க. இப்போ மனசெல்லாம் ஒன்று சேரும்போது, ஒரு இடத்துக்கு சேரும்போது அங்கே அலைவாயக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதிக ஆற்றல்கள் எப்படி கடலில் வந்து ஒரு ஆற்றல் அலைகள் அதிகமாக அடிக்குதோ, அந்த அலைகள் வேகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஆக்ரோஷமாக இருந்துச்சுன்னா நம்மளோட கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அலைகள் மனிதனோட மனதில் உள்ள எண்ணத்தோட அலைகள் அதிகரிக்கக்கூடும். ஒரு இடத்தில் மனிதர்கள் கூடும்போது அந்த வைப்ரேஷனை தடுக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டுன்னா நீர்நிலை பொருளுக்கு உண்டு. இப்போ நீர்நிலை பொருள்னா என்ன? நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு டிஸ்டிக்கு பூசணிக்காய் கட்டுவோம், அதில் நீர் இருக்கும். தேங்காய் கட்டுவோம், அதுலேயும் நீர்